ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா குருஜி வர்றதோட நம்ம வீடியோவை முடிச்சிருப்போம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. இங்கே உள்ள ஆசிரமத்தில் உள்ள மெயின் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கள. நானுமே பார்த்தீங்கன்னா இவங்களை இப்போ தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம். சென்னை அந்த மாதிரி ரொம்ப எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்ததில் எல்லாருமே ரொம்ப இந்த குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேட்டைக்காரன்னே சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லைங்க, ஓடிக்கிட்டே தான் இருந்தான். ஒவ்வொரு பலூனையாக போய் அவன் அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா குட்டி குழந்தைங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்காக கொண்டு கொடுத்துட்டு வருவான். பாப்பாவுக்குமே கொடுத்தான். நான் கேட்டதுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் ஹாய் சொல்லுன்னு சொன்ன உடனே அதையுமே சொல்லிட்டான். அவன் பார்க்குறத பாருங்கள் இவ்வளோ அமைதியாக. அவங்க பாட்டி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலில் வேலை பார்த்தேன் ஆயா பாட்டி கிடச்சிருச்சு. இவங்களுக்கு இப்போ டீச்சர் வேலை கிடச்சிருக்கு, டீச்சர் ஆகிட்டாங்க. ரொம்பவே சூப்பர் குணம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா இவங்களை ரொம்பவே பிடிக்கும். இவங்களை பெரியம்மா அப்படின்னு தான் பாப்பாவுமே கூப்பிடுவா. ஒரே ஸ்கூலில் 30 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி அழுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பாப்பா ஒரு நாள் கூட ஸ்கூலில் அழுததே கிடையாது. இவங்க ரொம்பவே சூப்பராக பார்த்துக்கிடுவாங்க. இவங்களை ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பொன்னாடை போற்றி நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்த எல்லா பெரியவங்கக்கிட்டையுமே 60 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே இவங்க பொன்னாடை போற்றி விட்டுட்ருந்தாங்க. இந்த போற்றி விடுற அண்ணனை பார்த்திங்கன்னா சூப்பர் குணங்க, தங்க குணம். எப்போவுமே சூப்பராக பேசுவார். இவர் பேசிகிட்டே தான் எல்லாருக்குமே பொன்னாடை போற்றி விடுவார். நல்லா பாருங்கள். எல்லார்கிட்டையுமே உங்களோட நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். பாட்டிக்கு அடுத்து இன்னொரு பாட்டி வருவாங்க. அவங்களுக்கு அடுத்து ஒரு தாத்தாவுமே வருவார். அவருக்கு பார்த்திங்கன்னா வயசு 80 வயசு. கூப்பிடும்போது வரமாட்டார். எனக்கு பார்த்திங்கன்னா 18 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி தாத்தா வரமாட்டார். அதுக்கப்புறம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வருவார். எல்லாருமே பார்த்திங்கன்னா காமெடியாக பண்ணாலும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் சாரீ உடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவோட டீச்சரு. இவங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பர் குணம்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவையுமே இவங்களுமே சூப்பராக பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சுடிதார் உடுத்தி ஒயிட் கலர் ஷால் போட்டு நின்றவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரெனி சேச்சி. ரெனி சேச்சிக்கு நானும் ரொம்பவே க்ளோஸு. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒன்றாவே தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். ரெனி சேச்சி இங்கே கேரளாவுக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு பேசின ஆளுன்னா நான் ரெனி சேச்சி கூட தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் சிலப்போ வெளியில் நின்று நாங்கள் 2 பேருமே பேசிகிட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெனி சேச்சியை பேச சொல்லி நம்ம எப்போவாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்ம ஒரு வீடியோ போடலாம். ரெனி சேச்சியை பற்றி டீட்டெயிலாகவுமே இன்னொரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடுக்குமே டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்றா சேர்ந்து தான் உட்காந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 வகை ஊறுகாய், பீட்ரூட் பச்சடி, அவியல், பொரியல், கிச்சடி, பருப்பு, ஃபைனலி 2 வகை பாயாசத்தோட ஓணம் சத்யாவை நம்ம முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார்